ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தேவனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் உடைய பலன் எங்களை தாங்கி வழிநடத்தி இன்னுமாய் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களை பாராட்டி வருகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களுக்கு கற்றுத் தருவீராக, வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற பலன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கரத்திற்குள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய கடமை மாத்திரம் செய்ய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களுக்குள்ளே மகிமைப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறதை குறித்து நான் கிறிஸ்துவுக்குள்ளே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மறுபடியுமாய் இந்த சத்தங்களை ஆண்டவர் கேட்க பண்ணுகிறதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் கூட அழைத்த அருமையான அண்ணன் சாலமோனுக்காக உடன் ஊழியம் செய்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று எலியாவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் தேவ கிருபையினாலே கற்றுக்கொண்டோம். அவன் மிகுந்த பலம் உள்ளவன், ஆயினும் கூட சில காரியங்கள் அவனை பலவீனப்படுத்தினது என்று பார்த்தோம். சிலர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தக்கூடும். சில நேரங்களில் நம்மோடு கூட பயணித்தவர்கள் நம்மை விட்டு நின்று போகிற போது நாம் பலவீனப்படுகிறோம். சில வேளைகளில் நாம் யாரோ ஒரு சிலரோடு நம்மை ஒப்பிட்டுக் கொள்ளுகிறதுனாலே நாம் பலவீனப்படுகிறோம். ஆனால் தேவன் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை பலப்படுத்தி திரும்ப நம்முடைய தரிசனத்தின் பாதையில் நம்மை ஓட பண்ணுகிறார். அது எப்படி என்றால், கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நாம் தேவ கிருபையினாலே கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த 21 நாட்களும் ஒரே ஒரு வார்த்தையை நாம் மையப்படுத்தி தேவ கிருபையினாலே கற்றுக்கொண்டு வருகிறோம். பலப்படு என்ற வசனத்தின் அடிப்படையில், அந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் தொடர்ச்சியாய் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதுல இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மைய பகுதியிலிருந்து நான் உங்களோடு சில காரியங்களை மாத்திரம் வேகமாய் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் 2 பகுதிகளின் மேலே பலன் தேவைப்படுகிறது. ஒன்று சரீர பிரகாரமான பலன், இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியில் உள்ள உள்ளான மனுஷனுடைய பலன். இந்த சரீர பிரகாரமான பலன் என்பது ஒரு காலம் வரையிலும் நம்மை அது நிரப்பி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரை அந்த பலன் நமக்குள்ள இருக்கும். வயது போக போக அந்த பலன் கொஞ்சம் கொஞ்சமாய் அது குறைந்து கொண்டே வரும். ஆனா உள்ளான மனுஷனுடைய பலன் என்பது நம்முடைய வயது போக போக அது அதிகரித்து கொண்டே வரும். நாம் எந்த அளவு தேவனோடு நாம் செலவழிக்கிறோமோ, எந்த அளவு தேவனோடு நாம் நெருங்கி இருக்கிறோமோ, அந்த அளவாய் ஆவிக்குரிய அந்த உள்ளான மனுஷனுடைய பலன் என்பது நாளுக்கு நாள் அது விருத்தி அடைந்து கொண்டே வரும், பலப்பட்டு கொண்டே வரும். நாம் துவங்கின போது இருந்த ஆவிக்குரிய பலனை விட நாம் முடிக்கிற போது அதிகமா இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலதான் 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். அவர் சொல்ற வார்த்தை, இந்த புறம்பான மனுஷன் என்பது நம்முடைய வெளி தோற்றமான இந்த சரீர பிரகாரமான மனிதன் அழிகிறான் அப்படிங்கிறார். அப்படின்னா நாளுக்கு நாள் இதனுடைய பலன் குறைந்து போய் விடுகிறது. பார்வை, செவித்திறன், எல்லா காரியங்களிலும் சரீர பலன் நடக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் பலன் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனா உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புதிய புதிய காரியங்களோட தேவன் என் உள்ளான மனுஷனை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் என்று இங்கு எழுதுகிறதை
நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நமக்கு ஒருவேளை சரீர பிரகாரமாய் நம்முடைய வயது போக போக பலன் குன்றிக் கொண்டே போனாலும், உள்ளான மனுஷனிலே நாம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் பல மடங்கு நாம் பலப்பட வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு வேகமாய் சொல்லுகிறேன். ஒரு தேவ மனுஷன் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டுமானால் ஒரு 3 காரியங்கள் மிக முக்கியம். அதை மாத்திர வேகமா நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவா, ஒரு அறிமுகமாய் சொல்லிட்டு, ஏன் நான் பலப்பட வேண்டும் என்று சில காரியங்கள் நாம் படிக்க போகிறோம். உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு முதல் அடிப்படை தேவை சத்தியம் மிக முக்கியம். எந்த அளவுக்கு வேத வசனம் சத்தியம் நமக்குள்ளே இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே வருவான், புதிதாக்கப்பட்டு கொண்டே வருவான். கடைசி காலம் என்பதினாலே ஒரு எச்சரிப்பா இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். சத்தியம் கிடைக்காத காலம், வசனம் பேசப்படாத காலம், ஒரு தலைமுறை எங்கோ சிதறி போய் கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். ஒரு காலகட்டங்களில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் பேசின வார்த்தைகளை கேட்க நாங்கள் கிருபை பாராட்டி இருக்கிறார் கர்த்தர். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரே ஒரு காரியம், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் அதை செய்யும் என்று வார்த்தையின் மேலே மிகுந்த கவனம் வைத்தார்கள். அதனாலதான் அதிக நேரங்கள் பிரசங்கங்கள், ஊழியங்கள் நடந்தது. ஆனா இன்றைக்கு அவைகளெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு 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 காரியத்திற்குள்ள கிறிஸ்தவ வட்டாரங்கள் நுழைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதோ உணர்ச்சி வசப்படுதல், சில காரியங்களின் மேலே கொஞ்சம் தடுமாறுகிறதோ என்று ஒரு ஐயப்பாடு நமக்கு வருகிறது. இந்த காலை வேளையில ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இவைகள் பலன் அல்ல. அதனாலதான் பாருங்க, ஒரு கூட்டம் முடிந்து, ஒரு எழுப்புதல் கூட்டம் முடிந்து, ஒரு கன்வென்ஷன் முடிந்து சில நாட்களுக்குள்ள அவர்கள் மறுபடியும் பலனற்றவர்களாய் தங்கள் ஜெப வாழ்க்கையை விட்டு, தங்களுடைய பரிசுத்தத்தை விட்டு, தங்கள் உடன்படிக்கைகளை விட்டு அவர்கள் வழி விலகுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன காரணம்னா, அவர்கள் ஏதோ ஒரு எமோஷன்ல, ஒரு உணர்ச்சி வசத்துல அவர்கள் தேவனோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் மறுபடியும் அவர்கள் காரியங்கள் அப்படியே குன்றி போய்விடும். இந்த காலை வேளையில நாம் ஒன்றை சரியாய் விளங்கி கொள்ள வேண்டும். சத்தியம் இல்லாவிடில் நம்மால் கிறிஸ்துவுக்குள் நம்மை பலப்படுத்திக் கொள்ளவே முடியாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் தன் அஸ்திவாரத்தை போட்டு வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனால் வார்த்தை சரியான அஸ்திவாரத்தை நமக்குள்ளே போட்டுவிடும், சரியாய் நம்மை நிலைநிறுத்திவிடும். அது எத்தனை புயல் காற்றுகள், எத்தனை வெள்ளம் வந்து அதன் மேல் மோதி அடித்தாலும், கர்த்தர் தன்னை அழைத்த அழைப்பிலேயும், கர்த்தர் தன்னை வைத்த ஸ்தானங்களிலேயும் மிகுந்த உறுதியாய் அவன் நின்று கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுவான். ஆகவே நம்மை பலப்படுத்துகிற முதல் காரியம் சத்தியம். அதனால அதிக நேரங்கள் நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும், நிறைய வேத வசனத்தோட நேரம் செலவழிக்கணும். நான் படிக்கணும்னு சொல்றது பைபிள நிறைய படிக்கணும், ஆவிக்குரிய புத்தகங்கள் படிக்கிறது தவறல்ல. ஆனா அதை தாண்டி அதிக நேரங்கள் கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ள, வசனத்திற்குள்ள, வேதத்திற்குள்ள நம்ம நேரம் செலவழிக்கப்பட வேண்டியது மிகுந்த அவசியம். 2வது காரியம் கொலோசியர் 1:11 சொல்லுகிறது, அவருடைய வல்லமையில் நாம் பலப்பட முடியும். ஆகவே எவ்வளவு நேரம் அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க முடியுமோ அவ்வளவாய் நாம் தேவ சமூகத்துல நம்ம விட்டு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். கொஞ்சம் ஆவியானவர் கூடிய அந்த ஸ்பேஸ், அந்த நேரத்தை நம்ம அதிகமாய் கொடுக்க வேண்டியது நமக்கு மிக முக்கியம். ஒன்று, நாம் சத்தியத்தில் நாம் பலப்பட வேண்டும். 2, அவருடைய வல்லமையில் நாம் பலப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்னே இருக்கிற காரியத்தை இப்போது இருக்கிற இந்த பலத்தோட நாம் போய் செய்வது என்பது கொஞ்சம் சாத்தியமற்றதுதான். இன்னும் ஒரு பெரிய பலன் தேவை. ஏன்னா இனி வரும் காலங்களில் இந்த வல்லமை போதாது. இனி வரும் காலங்களில் வெறும் வசனத்தோடு மாத்திரம் ஊழியங்கள் நின்று போய்விடக் கூடாது. இந்த காலை வேளையிலே இதை கொஞ்சம் ஆவியானுடைய பலத்தோடு, இதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாய், வாக்குத்தத்தமாய் இந்த ஊழியத்தார் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனி வரும் நாட்களில் வெறும் வார்த்தையாய் மாத்திரம் நம்முடைய ஊழியங்கள் நின்று போய்விடாதபடி, கர்த்தர் அப்போஸ்தலர்களை கொண்டு பேசின வசனங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார் என்ற வார்த்தையின்படியே இனி வரும் நாட்கள்ல கொஞ்சம் நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு மணி நேரங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய வல்லமையில் பலப்பட முடியுமோ அவ்வளவாய் வல்லமையில் நாம் பலப்படுவோமாக. 3வது காரியம் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கிருபையில் பலப்படு என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கிருபையில்
பலப்பட வேண்டும். நிறைய இன்னும் நமக்கு அவருடைய கிருபை தேவை. சில விஷயங்கள்ல நாம் நிற்பதற்கும், சில விஷயங்கள் நாம் எழும்புவதற்கும், சில விஷயங்கள்ல சோர்வுகளை விட்டு வெளியே வருவதற்கும் அவருடைய கிருபையில் நாம் பலப்பட வேண்டியது நமக்கு மிக 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 அவசியம். ஆகவே சத்தியத்தில் நாம் பலப்படுவோம், அவருடைய வல்லமையில் நாம் பலப்படுவோம், அவருடைய கிருபையில் நாம் இன்னும் பலப்படுவோம். கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் பலத்தோட எழும்பி தேவனுக்காய் பெரிய காரியங்களை உதவி செய்வாராக. ரைட், இப்ப கவனிங்க, ஏன் இதுல எல்லாம் நாம் பலப்பட வேண்டியிருக்கு? ஏன் நான் சத்தியத்துல அவருடைய வல்லமையில அவருடைய கிருபையில நான் ஏன் பலப்படணும்? இந்த 21 நாட்களும் காலை வேளையில அமர்ந்திருந்து இந்த பலப்படுங்கிற வார்த்தையில அநேக தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் நிறைய வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஏன் திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்குள்ள போட்டு, ஏன் ஒரு ஊழியக்காரருக்குள்ள இந்த கருப்பொருளை வைத்து ஏன் நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க, ஏன் பலப்படுத்துறாங்க? ஏனென்றால் நமக்கு முன்பாக 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. வேகமாய் நான் சொல்லுகிறேன். ஆகவேதான் நமக்கு ஒரு பெரிய பலன் தேவைப்படுகிறது. முதல் காரியம், என் ஓட்டத்தில் மிகப்பெரிய சவால்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தை நான் ஜெயத்தோட முடிக்கணும்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற இந்த பலத்தால் முடியாது. இன்னும் எனக்கு பலன் தேவை. எடுத்துக்கொள்வோம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இருக்கிற இடங்களிலே தயவாய் என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதியை நீங்கள் கவனிக்கும்படிக்கு உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 12:1 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். இந்த மேகம் போன்ற சாட்சிகள், அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இந்த பகுதியை கொஞ்சம் நடத்த விரும்புகிறேன். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். மேகம் போன்ற சாட்சிகள், முந்தின அதிகாரத்தில் ஆபேல் தொடங்கி விசுவாச வீரர்களுடைய பட்டியலை வரிசைப்படுத்திக் கொண்டே வருகிறார் இந்த எபிரேய நிருப ஆக்கியோன். ஆபேல், அதன் பிறகு ஏனோக்கு, அதன் பிறகு நோவா, அதன் பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசேயினுடைய பெற்றோர் தாவீது, எப்தா, பாராக், சிம்சோன், சாமுவேல் என்ற அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எல்லாம் வரிசைப்படுத்தி விட்டு அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் கர்த்தருக்காக நின்றார்கள் என்பதை எல்லாம் பட்டியலாய் சொல்லிவிட்டு இவங்க எல்லாருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு விட்டு சொல்றாரு, இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இத்தனை சாட்சிகள், இவ்வளவு பேர் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்படியானால் நாம் இதை கொஞ்சம் அது ஆவிக்குரிய கண்களோட இந்த வசனத்தை கண்ணோக்கினோம்னா, ஒரு காட்சியை நான் சொல்லுகிறதை கொஞ்சம் உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. நான் சொல்ல போகிற இந்த காரியத்தை கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்படினால இந்த வசனம் நமக்கு மிக லகுவாய் விளங்கிவிடும். ஒருவேளை ஒரு ஓட்ட பந்தயத்திற்குரிய ஒரு மைதானம் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பெரிய ஸ்டேடியம். அதுல நம்மை கர்த்தர் ரட்சித்த நாள் தொடங்கி அந்த ஓட்ட பந்தயத்திலே ஓடும்படிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அதிலே நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய ஓட்டத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ஓட்ட பந்தயத்தின் இந்த பாதையை சுற்றிலும் 2 பக்கங்களிலும் ஒரு பெரிய திரள் கூட்டம் அமர்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் கிறிஸ்துவும் அவருடைய சேனையும் தூத சேனைகளும் முந்தைய காலங்களில் நமக்கு முன் ஓடி ஜெயத்துடன் முடித்த பரிசுத்தவான்களும் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரும் அவருடைய சேனையும் அவருடைய தூதர்களும் அதே போல அவருடைய பரிசுத்தவான்கள், நமக்கு முன் ஓடின எல்லா பரிசுத்தவான்களும் தங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த சகல பரிசுத்தவான்கள் அங்கே அமர்ந்து கொண்டு என் ஓட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறமோ என்னுடைய சத்துருவாகிய பிசாசானவன் இன்னொரு பக்கம் அமர்ந்து என் ஓட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் நான் ஓட்டத்தை தொடங்கும் போது, ஒருவேளை காலை 5 மணியோ ஒரு 5:30 மணியோ நான் எழும்பி கண்களை விழித்து என் பயணத்தை, இந்த நாளுக்குரிய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கிறதுக்கு நான் எழும்பின உடனே 2 பக்கமும் இருந்து ஒரு ஆரவாரம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பார்த்து, என் பிள்ளை தன் ஓட்டத்தை தொடங்கிவிட்டான். என் பிள்ளை இன்றைக்கு வைத்த அந்த டாஸ்க, இன்றைக்கு வைத்த அந்த லக்க, இன்றைக்கு வைத்த அந்த காரியங்களை நிச்சயம் ஜெயிப்பான் என்று ஆண்டவர் என் மேல ஒரு பெட்டு கெட்டுகிறது போலதான் சத்துருவுக்கு ஒரு சவாலை விடுகிறார். என் பிள்ளை இன்னைக்கு ஜெயிப்பான். பிசாசு சொல்றான், இல்ல நேற்றைய தினத்துல ஓடின ஓட்டத்தை பாருங்க, முந்தின நாட்கள்ல ஓடின ஓட்டத்தை பாருங்க, அதுக்கு முன்னே ஓடின அவனுடைய ஓட்டத்தை பாருங்க. அவன் ஜெப வாழ்க்கையில விழுந்து போனான், அவன் வேத வாசிப்புல விழுந்து போனான், பரிசுத்தத்துல விழுந்து போனான், உடன்படிக்கையில விழுந்து போனான், உங்களோட பண்ண அந்த கேவனன்கள் நிறைய காரியங்கள் அவன் தடுமாறி இருக்கிறான். இன்னைக்கும் அதே மாதிரி தோற்று போவான்
என்று சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி பகருகிறார். என் பிள்ளை அப்படி அல்ல, என் பிள்ளை அப்படி அல்ல. இன்னைக்கு என் பிள்ளை ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறான். அவன் கடந்த காலங்கள் போல தோற்று போக மாட்டா. என் பிள்ளை நிச்சயம் ஜெயிப்பான் என்று சொல்லி என் மேலே தேவன் ஒரு பெரிய நம்பிக்கையை அங்கே வைக்கிறார். என் ஒவ்வொரு அடிகளும் நான் ஸ்தோத்திரம் பண்ணும் போதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய கூட்டம் பரலோகத்தின் சேடை கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறது. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பிள்ளை ஜெயிக்கிறான், என் பிள்ளை ஓடுறான், வெற்றியாய் ஓடுறான். நான் பரிசுத்தமா வாழும் போதெல்லாம் கர்த்தருடைய சேனை ஆர்ப்பரிக்கிறது, ஆரவாரம் பண்ணுகிறது. எங்காவது ஒரு இடத்திலே நான் பலவீனப்படும் போது, நான் அவிசுவாசப்படும் போது, பலவீனமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது சத்துருவின் பக்கமாய் ஆர்ப்பரிப்பு உண்டாகிறது. அவன் அவன் என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிறான். இவ்வளவாய் ஓடுவேன் என்று சொன்னானே, இதோ அவன் விழுந்து போனான் என்று என்னை குறித்து ஏளனம் பண்ணுகிறான். அன்பான தேவனுடைய ஜனமே, இவன் சொன்ன காரியத்தை கொஞ்சம் உங்கள் மனதில் நிறுத்தி பாருங்க. அனுதினமும் இதுதான் நடக்கிறது. ஒரு பெரிய சாட்சிகளின் கூட்டம் எனக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறது. அனுதினமும் என் மேல, என் தலை மேல ஒரு பெரிய சவால் வைக்கப்படுகிறது, ஒரு டாஸ்க் வைக்கப்படுகிறது. ஊழியத்தில் இருக்கிறீர்கள், அநேக பொறுப்புகளை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆவிக்குரிய கண்களில் பாருங்க. இன்றைக்கும் என் மேலே ஒரு பெரிய சவால் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாலைக்குள்ளாக நான் சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிப்பேன். கர்த்தர் நம்பி இந்த ஓட்டத்தை எனக்கு தொடங்கி இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், நேற்றைக்கு இரவு தூங்க போனவர்கள் எத்தனையோ பேர் இந்த காலை வேளையில் எழும்பவில்லை. ஆனால் காலை வேளையிலே கர்த்தர் ஜீவனை கொடுத்து என்னை எழும்ப பண்ணிருக்கிறாரா? இன்றைக்கு எனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியங்கள், பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய வேலை என கண்களுக்கு முன்பே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சிறந்த முறையிலே செய்து முடிக்க வேண்டுமானா கர்த்தருடைய ஒரு பலன் எனக்கு தேவை. இன்றைக்கும் இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் உங்கள் கைகளை உயர்த்தி தேவனோடு பேசுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னைக்கு எங்க மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி முடிக்க, இன்னைக்கு நீங்க என்ன குறிச்சு வச்சிருக்கிற அந்த சவால்களை நிறைவேற்றி முடிக்க தயவா எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, தயவா எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இப்போது இருக்கிற பலத்திலே நாங்கள் ஓடி ஜெயிக்க முடியாது. என்ன கடந்த நாட்களை நாங்க திரும்பி பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல தடுமாறி இருக்கிறோம். 7 மணி நேரம் ஜெபிப்பேன்னு சொன்ன என்னால 7 மணி நேரம் ஜெபிக்க முடியல. 3 மணி நேரம் உங்க சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொன்ன என்னால 3 மணி நேரம் கொடுக்க முடியல. ஒரு வருஷத்துக்குள்ள வேதத்தை நான் படித்து முடிப்பேன்னு சொன்ன என்னால ஒரு வருஷத்துக்குள்ள படித்து முடிக்க முடியல. இன்றைக்கு இத்தனை பகுதிகளுக்காக ஜெபிப்பேன்னு உத்தரவாதம் பண்ண என்னால அதுல நிக்க முடியல. இவ்வளவு ஆத்துமாக்களை நான் என் இருதயத்துல சுமப்பேன், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொன்ன என்னால அதை நான் நிறைவேற்றி முடிக்க முடியல. இன்னும் நிறைய காரியங்கள்ல நான் தோற்று போன நிலைமைதான். இன்னைக்கும் நீங்க என்ன நம்பி ஒரு புதிய ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறீங்க, ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க. இன்னைக்குரிய இந்த ரேஸ்ல நான் சரியா ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு ஒரு விஷயம் எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்போமா? இன்னைக்கு எனக்கு ஒரு டாஸ்க் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்ன நம்பாது பிரதர், இந்த உலகம் என்ன நம்பாது. என்னோடு இருக்கிறவர்கள் என்ன நம்ப மாட்டார்கள், என் குடும்பம் என்ன நம்பாது. ஏன்னா அவங்க நான் நிறைய தோற்று போனதை பார்த்திருக்கிறாங்க. ஆனா பரலோகம் இன்னைக்கு என்ன நம்புது. என் பிள்ளை இன்னைக்கு ஜெயிப்பான், இன்னைக்கு என் பிள்ளை ஜெயிக்கும், இன்னைக்கு என் பிள்ளை ஓட்டத்தை நிறைவாய் முடிக்கும். இன்று இரவு என் பிள்ளை படுக்கைக்கு போகும்போது எல்லா காரியத்திலும் தேவ கிருபையினால் நான் ஜெயம் கொண்டேன்னு வெற்றி களிப்போடு என் பிள்ளை என் முன்னாடி வந்து நிற்பான்னு ஆண்டவர் நம்பித்தான் ஒரு ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறார். வார்த்தை விளங்குகிறவர்கள் மாத்திரம் கொஞ்சம் கர்த்தருக்குள்ள மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருக்குள்ள உங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்க. எனக்கு ஒரு புதிய ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. என் கடந்த காலத்தில் தோல்விகளை வைத்தல்ல, ஒரு புதிய நம்பிக்கையோடு கர்த்தர் வைனே தொடங்கி இருக்கிறார். அப்ப நமக்கு எவ்வளவு பலன் வேணும்னு பாருங்களேன், எவ்வளவு பலன் வேணும். இது பைபிள்ல எங்க பார்க்கலாம் நம்ம சொல்ற காரியத்தை? இது நான் சொல்லுகிற இந்த காட்சி அமைப்பு அப்படியே யோபுவோடு உங்களை பொருத்தி பார்த்தீர்களால் இன்னும் மிக அழகா இது வெளிப்படும். ஒரு பரலோகத்தில் ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்கிறது. யோபுவுக்காய் நியமிக்கப்பட்ட தூதர்கள் அனுதினமும் போய் தேவ சமூகத்தை தரிசித்து யோபுவின் காரியங்களை சொல்லுகிறது போலவே இன்னொரு பக்கம் பிசாசும் போய் நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போயிட்டு வந்த? நான் உலகம் முழுவதும் சுற்றிட்டு வரேன், நான் எல்லா பக்கம் போய் பூமி முழுவதும் சுற்றி கொண்டு வருகிறேன். ஆண்டவர் கேட்கிறாங்க, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாது. ஆண்டவர் தெரியும் பிசாசு யாரை குறி வைக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு அழுத்தமான காரியத்தை சொல்லுகிறேன். சில நேரங்களில் சிலர் மேல பிசாசு கவனம் வைக்கிறத விட கர்த்தர் நம்பி ஓட வைக்கிற சில தேவ பிள்ளைகள் மேல அதிக கவனம் வைக்கிறான். நம்ம மேல கவனம் வச்சு போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவன் ஒர்த்து இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் அந்த சகோதரன் ஒர்த்து இல்ல, நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் உங்க பிள்ளை ஒர்த்து இல்ல. அதனாலதான் அங்க யோபு கிட்ட சொன்னான், அல்ல ஆண்டவரே, நீங்க ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் கையில இருந்து எடுத்து பாருங்க, அவன் உங்களை தூசிப்பான். அப்படின்னா என் மேல அவன் பெட்டு கட்டுறான் பாருங்க.
என் மேல ஒரு சவால் விடுறான். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லைன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்முடைய இருதயங்கள் நடுங்கணும். இன்றைக்கும் இந்த காலை வேளையில என் ஆண்டவர் என்னை குறித்து அப்படித்தானே சொல்றாரு. என் பிள்ளையின் மேல கவனம் வச்சியோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாக. இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்கள் பெற்றோரோ உங்களை குறிச்சு இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க மேல இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா? நம்ம குறைவை பார்த்து பார்த்து நம்மளை இன்னும் ஏளனம் பண்ணுகிற இதே இடத்துல ஆண்டவர் என் மேல ஒரு டாஸ்க் வைக்கிறார். என் பிள்ளை அப்படி இல்லை, என் பிள்ளை ஜெயிப்பான், என் பிள்ளை ஜெயிப்பான். யோபுவை குறித்து 42வது அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னாரு, என் தாசனாகி யோபு பேசுனது போல நீங்கள் கவனமாய் பேசவில்லை. 42 அதிகாரங்களும் முடியும் போது, ஒரு பெரிய அத்தியாயம் முடியும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் நான் அவன் மேல என்ன நம்பிக்கை வச்சனோ அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு என் பிள்ளை உண்மை உள்ளவனா இருந்தான்னு யோபுவை குறிச்சு சாட்சி கொடுக்கிற மாதிரி இந்த காலை வேளையில நம்மோட ஆவியானவர் பேசுகிறா. என்ன குறிச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். என் மேல அவர் ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறா. யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க பாஸ்டர், யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க சிஸ்டர். ஆண்டவர் நம்மளை நம்பி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இதுல ஓடி முடிக்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும்ல. இதுல ஓடி முடிக்கிறதுக்கு எனக்கு பலன் வேணும்ல. பலன் இல்ல ஆண்டவரே. சில நேரங்கள்ல நாங்க தோற்று போய் விடுகிறோம், சில நேரம் விழுந்து போய் விடுகிறோம். இப்ப யோசித்து பாருங்களேன், எத்தனை இடத்துல நம்ம தடுமாறும் போது பிசாசு எவ்வளவாய் ஆண்டவரை பார்த்து சிரிச்சிருப்பான்ல. உங்க பிள்ளைய நம்புனீங்க, அங்க பாருங்க விழுந்துட்டான், அங்க பாருங்க சோர்ந்து போயிட்டான், அங்க பாருங்க அவிசுவாசமா பேசுறான். எத்தனை நாள் என்ன குறிச்சு ஏளனம் பண்ணிருப்பான்ல. எனக்கு ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளை நிறுத்தட்டும். இதை பாருங்களேன், இந்த ஓட்டத்துல நம்ம எவ்வளவாய் நம்ம ஓடி ஜெயிக்க வேண்டி இருக்குன்னு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நமக்கு ஒரு டாஸ்க் ஆண்டவர் வைக்கிறார். எனக்கு கர்த்தர் ஒரு நேரத்தை கொடுக்குறாருன்னா நான் ஜெபிக்கிறேன்னா இல்லையான்னு பாக்குறாங்க. என் கைகள்ல வேதத்தை கொடுக்குறாங்கன்னா வாசிக்கிறேன்னா இல்லையான்னு பாக்குறாங்க. சில நேரங்கள்ல பணத்தை கொடுத்து எனக்கு ஒரு டாஸ்க் வைக்கப்படுகிறது, இந்த பணத்துல உண்மை உள்ளவனா இருக்கானான்னு. சில நேரங்கள்ல சில நண்பர்களை கொடுத்து கர்த்தர் எனக்கு டாஸ்க் வைக்கிறார், அதுல நான் உண்மை உள்ளவனா இருக்கிறானா இல்லையான்னு. சில உறவுகளை கர்த்தர் கொடுத்து எனக்கு டாஸ்க் வைக்கிறார், இதுல நான் எவ்விதமா கவனமா இருக்கிறேன்னு. ஒவ்வொரு டாஸ்கையும் ஆவியானுடைய பலத்தினால் நாம் ஜெயிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த முதல் காரியத்தை நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள் என்று நான் மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு முன்பாக ஒரு பெரிய டாஸ்க் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தை ஜெயமா நம்ம முடிக்கணும்னா நமக்கு பலன் தேவை. ஏன் பலன் தேவை? அவருடைய சத்துவத்தில் நான் ஏன் பலப்படணும்? அவருடைய சத்தியத்துல நான் ஏன் பலப்படணும்? அவருடைய வல்லமையில நான் ஏன் பலப்படணும்? ஏன்னா இன்னைக்குரிய இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை நான் நிறைவேற்றி முடிக்கணும்னா கண்டிப்பா எனக்கு பலன் தேவை. நிச்சயமா இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் மெய்யாகவே நான் நம்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியம், ஏன் நான் இந்த பலத்தோட ஓட வேண்டியது அவசியம்? ஏனென்றால் இரண்டாவது காரியம் சொல்லுகிறேன், என் பலன் அல்ல என் பலவீனங்களே குறிவைக்கப்படுகிறது. ஏன் நான் பலப்பட வேண்டும்? ஒரு பலவீனத்தோடையே நான் வாழுகிறது சரியா? ஒரு பலவீனத்திலேயே நான் நின்று கொண்டிருக்கிறது சரியா? இந்த உலகம் என்னுடைய எந்த பகுதியை குறிவைக்கிறது அப்படின்னு சொன்னா பலவீனத்தை குறிவைக்கிறது. ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய பலத்தை பார்க்கிறவர். கிதியோனை பார்த்த உடனே சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு. அவர் எப்போதுமே என்னுடைய பாசிட்டிவான என்னுடைய பலனான காரியங்களை தான் கர்த்தர் பார்க்கிறாங்க. என்னுடைய பலவீனங்களை தேவன் பார்க்கிறது இல்லை. ஆனா பிசாசு எப்போதுமே என் பலவீனங்களையே பார்ப்பான். என் பலவீனங்களின் மேலதான் அவனுக்கு குறி. எதுல இவன் வீக்கான பர்சன், எதுல இவன் பலவீனப்பட்ட ஆள் அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்பான். அதனாலதான் தெளிவாய் கொண்டு பெலிஸ்திய தேசத்தினுடைய 5 அதிபதிகளும் வந்து சொல்றாங்க, அவனுடைய பலன் எதிலே விளங்குகிறதுன்னு கேளு. அப்படின்னா அவனுடைய வீக் ஜோன் என்னன்னு கேளு. எது இல்லாட்டா அவன் பலவீனப்படுவான். இன்னைக்கு அவன் பலனா இருக்கிறான்னா கண்டிப்பா அந்த பலன் ஏதோ ஒரு பகுதியின் மேல தானே வெளிப்படுது. அப்போ அது இல்லாட்டி இவன் பலவீனப்படுவான்ல. அப்போ எங்கே நம்முடைய குறிகள் வைக்கப்படுகிறதுனா நம்முடைய பலவீன பகுதிகளின் மேலதான் சத்துரு மிக லகுவாய் அம்புகளை எய்து விடுகிறான்.
நான் எதுல வீக் ஜோனா இருக்கணும்? சில நேரத்துல நம்ம கவனிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பகுதியில திரும்ப திரும்ப விழுந்துட்டே இருப்போம். ஆண்டவர் சில நாள நம்மளை எச்சரிச்சிருப்பாங்க, உன் வாய்களை திறவாதே, மௌனமாயிரு, சில காரியங்களை பேசாத, ஞானமற்ற வார்த்தைகள் வெளிப்படுது, சில நேரங்கள்ல கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வார்த்தைகள் வெளிப்படுது. என்னுடைய தீர்க்கதரிசியான நீ இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை நம்மோடு கர்த்தர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். தீர்க்க தரிசனமா அது வெளிப்படுகிறது என்று நம்புகிறேன். ஆண்டவர் சொன்னாங்கல்ல, தீர்ப்பானதை உன்னை விட்டு அகற்றிவிடு, எனக்கு வாய்ப்போல் இருப்பாயின்னு. ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, நீ கவனமா பேசு, ஏன்னா யூ ஆர் மை ப்ராஃபட், நீ என்னுடைய தீர்க்கதரிசி, நீ என் வார்த்தையை பேச வேண்டிய ஆளு. உன் வார்த்தையில உலர்ந்த எலும்புகள் உயிரடையணும், உன் வார்த்தையில ஜீவன் பிரவாகித்து ஓடணும், உன் வார்த்தையில குணமாக்குகிற வல்லமை வெளிப்படணும். அதனால நீ எல்லாரையும் போல பேச முடியாது, உன் வாய்களை காத்துக்கோன்னு கர்த்தர் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்மள அறியாமலேயே நம்ம வார்த்தைகளை விட்டுருவோம். ஏன்னா அதுதான் நம்முடைய பலவீனம். வார்த்தைகளை விட்டுருவோம். அந்த வார்த்தைகளை விட்ட உடனே நம்ம வாட்டில விளையாட்டுக்கு பேசணும், சிரிச்சு பேசணும், யாரோ ஒருவரோட போய் பேசணும், ஏதோ சில காரியங்களை நம்ம பேசணும், யாரோ ஒருவரை குறிச்சு குறைவாய் பேசணும். நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த 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 மாதிரியான காரியங்கள் நடந்த உடனே தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு விலகி போனதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய பலவீன பகுதி. இவன் தலையின் மேல் இருந்த 7 சடைகளும் சிறைப்பிக்கப்பட்ட உடனே கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாது இருந்தான். சில நேரங்கள்ல நம்முடைய பலவீன பகுதிகளை சத்துரு குறிவைத்துக் கொண்டே இருக்கிறான். அதனாலதான் இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லி தராங்க, பலனை காத்து கொள்ளுங்க, பலப்படுங்க. இப்ப இருக்கிற பலனை விட இன்னும் கொஞ்சம் பலன் தேவை. ஏன்னா அவன் எங்க என் பலவீன பகுதி இருக்குன்னு அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கும் தேடுறான். அவன் கண்கள்ல விழுவான், வாயின் வார்த்தைகள்ல விழுவான், செவிகள்ல விழுவான், நடக்கையில விழுவான், சிந்தையில விழுவான். எதுல நான் பலவீனமா இருக்கிறேன்னு பாக்குறான். இன்னைக்கு ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே என் பலவீன பகுதி எல்லாம் உங்க பலத்தால நிரம்பட்டும். ஆண்டவரே உங்க பலத்தை என் தலை மேல வைங்கப்பா, என் சிந்தையில வைங்கப்பா, என் பார்வையில வைங்கப்பா. இனி நான் பார்க்கிறபடி அல்ல, நீர் பார்க்கிறபடி, நான் சிந்திக்கிறபடி அல்ல, நீங்க சிந்திக்கிறபடி. அதனால பவுல் சொன்னாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மாம்சத்துல பிறந்த ஒரு மனிதன் எழுதுகிற சவால் விடுகிற வார்த்தை ஏன் தெரியுமா? எங்க சிந்தை ஒரு நாள்ல வேறு விதமாய்த்தான் இருந்தது. ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்தாரோ, அவர் பலன் எங்களுக்குள் வந்ததோ, இன்னைக்கு எங்க சிந்தையை அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டார். யாரும் மாம்சத்தின்படி நான் ஒருவரையும் பாரு அப்படின்னா, என் பார்வை அவரை போலன்றார். நான் என் பார்வை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கின்றாரு. எங்க நடக்கை, எங்கள் காரியங்கள், எங்கள் பேச்சு அழகா எழுதுறாரு. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்று வேறு ஒருவரையும் உங்களுக்குள்ள பிரசங்கியாதபடிக்கு தீர்மானித்திருந்தேன் எழுதுறாரு. எல்லாத்துலயும் ஒரு பலன் பாருங்க. ஆண்டவரே எந்தெந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு பலவீனமா இருக்கோ அந்த பகுதிகள் எல்லாம் நீங்க உங்க பலத்தால இடைக்கட்டுங்கன்னு நம்ம இந்த காலை வேளையில கேட்க வேண்டியது அவசியம். உங்கள் பலவீன பகுதிகள் குறிவைக்கப்படுகிறது. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. இந்த உலகத்துல இருக்க ஒரு பெரிய காரியம் என்னன்னு தெரியுமா சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கவனிங்க. என்ன பலத்தால இந்த உலகம் இடைக்கட்டுறதை விட என் பலவீனத்துக்குள்ள நான் இருக்கிறத சந்தோஷப்படும். என்னுடைய வீக் பகுதி தான் அவங்களுடைய பாசிட்டிவான பகுதி. உங்களுக்கு சில காரியங்கள் வேதத்திலிருந்து சொல்லி தருகிறேன், கவனித்துக் கொண்டே வாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல அன்னாளுடைய சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வருஷந்தோறும் அவள் தேவாலயத்துக்கு போவாள். ஆனால் பிரச்சனை என்னன்னா, குழந்தை இல்லை. அதாவது வீக் பாயிண்ட். அதாவது வீக் பாயிண்ட். பெனினால் வருஷந்தோறும் அந்த வீக் பாயிண்ட்லயே கை வைப்பா. இவள் குழந்தை இல்லாதவ, இவள் குழந்தை இல்லாதவ, இவள் குழந்தை இல்லாதவ. ஏன்னா அவள் கண்களுக்கு முன்பாக பங்குகள் வைக்கப்படும் போது, பலி செலுத்திட்டு வந்த பிறகு இந்த ஆலயத்தில் கொடுத்த நன்மைகள் பங்கு வைக்கப்படும் போது எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்குகள் கொடுப்பான் இந்த எல்கானா. ஆனா அன்னாளுக்கோ அதிகமான பங்குகளை கொடுப்பான். அதை பார்த்த உடனே இந்த பெனினால் சில நேரங்கள்ல என்னமோ தெரியல, இந்த வார்த்தை சொல்லும் போது அவன் உந்துகிறதுனால சொல்றேன், நிறைய பேருக்கு அளிக்கப்படாத கிருபை, நிறைய பேருக்கு அளிக்கப்படாத அழைப்பு, நிறைய பேர் மேல அளிக்கப்படாத சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற போது சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை நேசித்து சில பங்குகள் நமக்கு அதிகம் கொடுக்கும் போது சிலருடைய கண்களிலே நம்மளை பலவீனப்படுத்தும்படிக்கு அவங்க பேச்சுகள் இருக்கத்தான் செய்யும். நேற்று வந்த ஆளு, இவங்களுக்கு என்ன தெரியும் ஊழியத்துல, இவங்க என்ன சாதிச்சிருவாங்க நம்மளும் பார்ப்போம், நாங்க சொன்னதெல்லாம் கேட்கல. சில நேரங்கள்ல நம்ம கைகள்ல கர்த்தர் சில பங்குகள் அதிகமா கொடுக்கும் போது சில நேரத்துல பொறாமையினாலே சில பெணிநாட்கள் பேசதான் செய்வாங்க. நடந்த என்ன தெரியுமா? இப்படி வார்த்தை வந்த உடனே அது அவருடைய பலவீன பகுதி தானே. தன் கையில் இருக்கிற பங்குகளை விட, தனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை விட, புசிக்கிறதுக்கான ஆகாரத்தை விட அவள் தன் வேதனைகளினாலே அழுது கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு முறை அழுகும் போதும் எல்கானா வந்து சொல்லுவாரு, ஏன் அழுகுற, ஏன் துக்கப்படுற, நீ அழாத,
5 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா? இங்க நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. 5 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா? அவர் சொல்ற அந்த வார்த்தையை கொஞ்சம், அந்த வார்த்தையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரத்தில் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய நாச்சியார் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம். சொல்ற பங்குகளை பாருங்க. 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். வருஷந்தோறும் இதே வார்த்தையை தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒவ்வொரு வருஷமும் மனுஷன் சொல்ற இந்த வார்த்தையில இவ கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிட்டு போயிடுவான். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த நாட்கள் அப்படி அல்ல. 9வது வசனம் சொல்றது, சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஒரு காரியம் விளங்கிட்டு இனியும் நான் இப்படியே உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆறுதல், மனுஷனுடைய ஒரு ஆறுதல், மனுஷனுடைய ஒரு தேறுதல், மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த எல்கானா சொல்லுகிற இந்த வார்த்தையினால என் காரியங்கள் மாறாது. என் பெலன் இது அல்ல, இந்த வார்த்தைகள் அல்ல என் பெலன். தேவன் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணும்னு எழுந்தது மாறி, ஆண்டவரே சில நேரங்கள்ல எங்க வீக் ஜோனை தான் பிசாசு கை வச்சுக்கிட்டே இருக்கான். இனிமேலும் நான் அப்படி இருக்க முடியாது. எந்த பகுதியில நான் பலவீனப்பட்டவன் பெண்ணினால் சொன்னாலோ அதே பகுதியில் நான் பலன் உள்ளவள் என்பதை கர்த்தர், எந்த கற்பம் பலவீனமானது என்று வர்ணிக்கப்பட்டதோ, எந்த கற்பம் அநேகரால் இது செத்து போனது என்று சொல்லப்பட்டதோ, அந்த கற்பம் உயிரடைகிறத இனி தேசம் பார்க்கணும். இந்த ஊழியத்துக்கு இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, எந்த பகுதிகளில் நீங்கள் எழும்ப முடியாது, எந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது, எந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது, அண்ணே வெரி கிளியர். ஆண்டவர் மிக தெளிவாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யாரோ அந்நியர்கள் பேசவில்லை, ஆண்டவரை அறியாதவர்கள் பேசவில்லை. அன்னாளோடு கூட ஒரு கூடாரத்திற்குள் இருந்த பெண்ணினார்கள் பேசினது போல உங்க ஊழியத்துல உங்க பட்சமாய் நின்றவர்கள், உங்களை வளர்த்தவர்கள், உங்களுக்கு மிக சமீபமானவர்களே இந்த ஊழியத்தை குறித்து மிக ஏளனமாய் சொல்லுகிறார்கள். இவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்பதை நாம பார்த்து விடுவோம் என்று உங்கள் காரியங்கள் பேசப்படுகிறது. அன்றைக்கு சாமுவேலுடைய கற்பத்தை குறித்து எவ்வளவு ஏளனமாய் பேசினார்களோ, அன்றே போல இன்றைக்கும் சில பெண்ணினாள்கள் இந்த ஊழியத்தை குறித்து பேசுகிறார்கள். ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்க பலவீனத்தின் மேல, எந்த பகுதியின் மேல நம்ம வளர முடியாம, எந்த பகுதியின் மேல எழும்ப முடியாம, எந்த ஊழியத்துல தரிசனத்துல நகர்வு இல்லாம இருந்துச்சோ, கர்த்தர் இந்த காலை வேளையில அங்கே கை வைக்கிறார். ஒரு சாமுவேல் வெளிப்பட போகிறார். ஒருவேளை என்னோடு சேர்ந்து ஜெபிக்க முடிந்தா ஒரு 2 நிமிடங்கள் ஜெபிங்க பார்க்கலாம். ஆவியானவர் இந்த ஊழியத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த பலவீனம் தானே, இந்த பலவீனம் தானே, இதுலதானே உங்களை வீக்குன்னு சொன்னாங்க, இதுலதானே உங்களை வீக்குன்னு சொன்னாங்க, இதுதானே நீங்க தரிசனத்தை நிறைவேற்றி எட்டி பிடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அங்க எல்லாம் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை வைக்கிறார். பலப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னாள் எழுந்திருந்தார். சில நேரங்கள்ல நம்முடைய பலவீன பகுதிகளின் மேலே விமர்சனங்கள் வருகிறது. நம்முடைய பலவீனத்தின் பகுதிகள் குறிவைக்கப்படுகிறது. நம்முடைய பலவீனத்தின் பகுதிகளின் மேலதான் அவன் அக்னி ஆஸ்திரங்கள் எய்யப்படுகிறது. அதனாலதான் ஆவியானவர் அந்த காலை வேளையில சொல்றாங்க, நீங்க பலப்படுங்க, நீங்க பலப்படுங்க, நீங்க பலப்படுங்க. இப்படியே இருந்துடக்கூடாது. இந்த பகுதியை சொல்லிட்டாங்கல்ல, அவங்களால அந்த சிறுவர் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது, அவங்களால அந்த வாலிபர்கள் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. எத்தனை இடத்துக்கு போகும்போது நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல, நாங்கெல்லாம் நிறைய செய்துட்டோம் பிரதர், நாங்கெல்லாம் நிறைய ஊழியம் செய்துட்டோம், ஆனா எங்களெல்லாம் அப்படிதான் ஒண்ணும் பெரிய மாற்றம்லாம் வரல. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படி, இந்த காலம் அப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை நம்பி இருக்கேன்ல, நீங்க எழும்புங்க. அன்னாள் எழும்புனது மாதிரி இந்த காலை வேளை எழும்புங்க. சில ஊழியங்களை செய்வோமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க, சில காரியங்களை செய்வோமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. அது உங்களுக்கான தரிசனம். சாமுவேல்கள் வெளிப்பட போகிற காலம். ஆகவே நம்முடைய கற்பங்கள் விமர்சிக்கப்பட்டாலும், நம்முடைய ஜெப வாழ்க்கை விமர்சிக்கப்பட்டாலும், ஒருவேளை இந்த அதிகாலை ஜெபங்கள் கூட அநேகர் விமர்சித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாங்க, சாமுவேல்கள் இங்கிருந்து தான் புறப்பட போறாங்க, இன்னுமாய் பலப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் காரியம்,
என் ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கிறதுக்கு நான் பலப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியம் ஆண்டவர் நம்மோட பேசினாங்க, என் பலவீன பகுதிகள் அதிகமாய் குறிவைக்கப்படுகிறது, ஆகவே நான் பலப்பட வேண்டும். ஒரு ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே, சாரி கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க, ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளே அடுத்த காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மூன்றாவது காரியம், அநேகர் அமர்ந்து போன போது நான் எழும்பி போக வேண்டியது இருக்கிறதுனாலே நான் பலப்பட வேண்டியது அவசியம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம். 5 நிமிடங்களுக்குள்ளாய் முடித்து விடுகிறேன், பிளீஸ். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு நாள் சவுலின் குமாரன் ஆகிய யோனத்தான், 14:1. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தீரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். இன்னைக்கு ஏன் எனக்கு பலன் தேவை? 1, என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்க வேண்டும். 2, என் பலவீன பகுதிகளின் மேல்தான் சத்துரு குறிவைக்கிறான், ஆகவே நான் பலப்பட வேண்டியது அவசியம். 3வது காரியம் சொல்லுகிறேன், அநேக அமர்ந்து விட்டார்கள், இப்போது நாம் தான் எழும்பி போக வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் பலனற்று இருந்தால் எப்படி, நீங்களாகிலும் பலப்படுங்க. பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்து மிக தந்திரமா என்ன செய்துட்டாங்கன்னா, யாரும் யுத்தத்தை செய்யாதபடிக்கு அவர்களுடைய கருவிகளை, பட்டயங்களை ஆகிலும் ஈட்டியாகிலும் கூர்மைப்படுத்தாதபடி கொல்லன்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு போனார்கள். எந்த ஊழியக்காரர்கள் இருந்தால் இந்த சபை கூர்மைப்படுமோ, எந்த ஊழியக்காரர்கள் இருந்தால் பரிசுத்தவான்கள் இன்னும் அக்கினியா எழும்பி தேவனுடைய காரியத்தை செய்வார்களோ, அவர்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு போனது போலதான் இந்த கடைசி காலத்துல நம் பிதாக்களை இழந்திருக்கிறோம், முந்தைய பரிசுத்தவான்களை இழந்திருக்கிறோம், நம்மை கூர்மைப்படுத்தின, கண்டித்து உணர்த்தின சில தேவ மனிதர்களை நாம் இழந்திருக்கிறோம். இப்போ 2 பேர் கையில தான் பட்டயம். ஒன்று சவுலின் கைகளிலேயும், இன்னொன்று அவன் குமாரனாகிய யோனத்தானின் கையில் மாத்திரம் பட்டயம் இருந்தது, ஈட்டி இருந்தது. வேறு யார் கைகளிலும் எந்த ஆயுதங்களும் இல்லை. இப்போ ஆயுதம் வைத்திருக்கிற இவர்கள் 2 பேர் தான் எழும்பணும். ஆனா சவுலும் அவனோடு கூட ஒரு 600 பேரும் மாதுள மரத்தின் கீழே அமர்ந்து போனார்கள். அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெலிஸ்தியரை போய் எப்படி தாக்கலாம், இந்த பெலிஸ்தியரை எப்படி நம்ம மடங்கடிக்கலாம், எந்த வழியில போனா இதை நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யோனத்தான் சொல்றான், இப்படி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி, வா எழும்பி போவோம் என்று தன் ஆயுதரை அழைத்த உடனே சொல்றான், வாங்கண்ணே நம்ம போவோம் என்று வேகமாக எழும்பி போனார்கள். அவர்கள் அடையாளம் வைக்கிறார்கள். நாம் அங்கு போகும்போது இங்கே ஏறி வாருங்கள் என்று சொன்னா, கர்த்தர் அந்த பெலிஸ்தியரை நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம் என்று அவர்கள் போனார்கள். அந்த மலையின் மேல் இருக்கிற அந்த வாட்சிங் டவர்ல, அந்த தானியத்துல இருந்து பெலிஸ்தியர்கள் கூப்பிடுறாங்க, மேல வாங்கன்னு. இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் எனக்கான அடையாளம்னு மேல எழும்பி போனாங்க. அரை ஏறு நிலத்திலே முதல் அடியிலே 20 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இவங்க தொடங்கினாங்க பாருங்க. அதுக்கப்புறம் யுத்தம் இவங்களுடையதல்ல, அந்த 20 பேர் தான் யோனத்தான் அடித்த அடி. வேதம் சொல்கிறது, தேவன் அந்த இடத்தை கலங்க பண்ண ஆரம்பித்தார். அந்த பூமி அதிர ஆரம்பித்தது. ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் மாறினது. பெலிஸ்தர்களுக்குள்ள மிகப்பெரிய சங்காரம் உண்டானது. இன்னைக்கும் ஆவியானவர் அந்த ஊழியத்துக்கு சொல்லுகிற அடுத்த காரியம், நீங்க பலப்படணும். எதுக்கு பலப்படணும் தெரியுமா? ஏன் பலப்படணும் தெரியுமா? உங்களுக்கு முன்னிருந்த நிறைய அபிஷேகம் பெற்ற சவுல்கள் இன்னைக்கு மாதுளம் செடியின் கீழே உட்கார்ந்து போனார்கள். அவங்க தான் அந்த கிராமத்துக்கு போயிருக்கணும், அவங்க தான் அந்த சிறுவர் ஊழியத்தை செஞ்சிருக்கணும், அவங்க தான் அந்த வாலிபர்கள் மத்தியில கண்ணீர் வடிச்சிருக்கணும், அவங்க தான் அந்த திறப்பில் இருக்கிற ஜெபத்தை ஏறெடுத்திருக்கணும். ஆனா தங்களுக்கென்று ஒரு இடம், தங்களுக்கென்று ஒரு சபை, தங்களுக்கென்று ஒரு ஊழியம் வந்த உடனே இது நமக்கு போதும் என்று எங்கோ சில நிழல்களில் அவர்கள் அமர்ந்து போனார்கள். இன்னைக்கும் ஆவியானவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணின நான் நம்பிக்கைக்குரிய பாத்திரங்கள் அப்படியே அமர்ந்து போனார்களே என்று இயங்குகிற போது அங்கிருந்து அவர்கள் பெற்றெடுத்த சில யோனத்தான்கள் வெளிப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்னை நம்பி அவங்க மேல இருந்த அதே அபிஷேகத்தை, சவுலின் கையிலும் யோனத்தானின் கையிலும் மாத்திரம் பட்டயம் இருந்தது. ஆண்டவர் சொல்றாங்க, the same the spirit, அதே ஆவியை நான் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறேன், அதே கிருபையை நான் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறேன், அதே பிரசங்க ஆவி, அதே அபிஷேகம், அதே பாடுகிற கிருபை, அதே ஆராதனை நடத்துகிற கிருபை, அதே பாரம், அதே அழுத்தம், அதே கண்ணீர் உங்க பிதாக்கள் மேல இருந்தது உங்க மேல வச்சிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்க அமர்ந்து போனாலும் நீங்க எழும்பி போய் யுத்தம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் வைத்திருக்கிறார். தயங்காதீங்க, பின்வாங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யோனத்தானே, நீ எழும்பி போ. முந்தின அடியில 20 பேர் தான் விழுகிற மாதிரி இருக்கும். ஆனா
அடுத்த காரியத்தை இனி கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பா. இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விளங்கி கொண்டவர்கள் மாத்திரம் உங்க கைகளை உயர்த்துங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். யாரோ உட்கார்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலம் மாறிடுச்சு பிரதர், அரசியல் சூழ்நிலைகள்லாம் சரியில்லை பிரதர், சபைகளுக்கு விரோதமானவங்க எழும்பிட்டாங்க பிரதர், இப்ப நம்ம முன்னாடி மாதிரிலாம் கிராமத்துக்குள்ள போக முடியாது, முன்னாடி மாதிரிலாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது, முன்னாடி மாதிரிலாம் நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு உட்கார்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யலான்னு. ஆனா ஒரு யோனத்தான் துணிந்து இறங்குவான், ஆனால் செங்கடல்களும் அவனுக்காய் வழி கொடுக்கும், யோர்தானின் நதிகளும் பின்னிட்டு திரும்பும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், முந்தி போகிறவன் யார்? இன்னைக்கு ஒரு நாள் கணக்கிடப்படும். அண்ணே, உங்களை இன்னைக்கு ஒரு வேளை தேடப்படாம இருக்கலாம், இன்னைக்கு இந்த இளைப்பாறுதலின் காலத்துல தேடப்படாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை ஊற்றி சத்துருக்களுக்கு விரோதமா யுத்தத்தை தொடங்கும் போது விட்டு போட பரிசுத்தவான்கள் உங்க பெயர்களை தேடுவாங்க. நம்மிலிருந்து புறப்பட்டது யார்? இந்த கிராமத்தை அசைய பண்ணினது யார்? இந்த சிறுவர் ஊழியத்தை என் பக்கமாய் திருப்பினது யார்? இத்தனை ஜனங்களை சபைகளுக்குள்ளே வந்து விழ பண்ணினது யார்? ஒரு சவுல் பேரிட்டு எண்ணி தொகையிடும் போது அங்கே நம் பெயர்கள் சொல்லப்படும், இவர்கள் எழும்பி போனார்கள்னு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் நின்னு போயிட்டாங்க, நீங்கள் அது எழும்பி போங்களேன். அதுக்கு ஒரு பலன் வேணும்ல, அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல சிஸ்டர், அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. இதை கொஞ்சம் என்ன தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? என்ன கொஞ்சம் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன கொஞ்சம் பலப்படுத்துங்க ஆண்டவரே. சில இடங்கள் நான் போக முடியுமான்னு நான் யோசிக்கிறேன், சில இடங்கள் எனக்கு தகுமான்னு யோசிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பேரு இங்க எல்லாம் போக முடியாதுன்னு சொல்ற இடத்துக்கு நான் போக முடியுமா ஆண்டவரே நான் யோசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் என் மேல இருந்து அழைப்பை வைத்திருப்பீங்கன்னா, அவங்க மேல இருக்கிற அதே அபிஷேகமும் கண்ணீர் என் மேல இருக்கிறது உண்மைனா, நான் எழும்பி போகிறதுக்கு என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு 3 காரியங்கள் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கும் எனக்கு ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும்னா, ஒரே ஒரு வழிதான், நான் பலன் கொள்ள வேண்டும். 2வது காரியம், இந்த சத்துரு என் பலவீன பகுதிகளின் மேலதான் குறி வைக்கிறான். ஆகவே இனி என் பலவீனங்கள் வெளியே தெரியாதபடி பலத்தால் நான் இடைக்கட்டப்பட வேண்டியது அவசியம். எந்த பகுதியில் நான் பலவீனன் என்று என்னை குறித்து சொன்னார்களோ அதே பகுதியில பலத்தை இனி தேசம் பார்க்கணும். 3வது காரியம், பலன் உள்ளவர்களும் அமர்ந்து போனார்கள். ஆகவே இளைஞர்களாகிய அடுத்த தலைமுறையாகிய நாம் இனி எழும்பி போக வேண்டிய காலம், நாம் பலப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார் என்று நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே அநேகர் எழும்பி போகல, நாங்கள் எழும்பி போகிறோம் ஆண்டவரே. யோனத்தான்களை குறித்து கர்த்தர் பேசுகிறா, அவங்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க, சவுல்களை பார்க்காத, அவங்க இந்த காலத்துல எப்படி நவீன ஒரு ஊழியத்தை செய்யலான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்துல யோர்தான் நதி பிளக்கும் மெத்தடாலஜி. அதுதான் ஜான் வெஸ்லி இப்படி ஒரு நவீன காலத்துல இல்ல, விக்டோரியா போன்ற கொடுமையான கொடுங்கோல் ஆட்சியாளர் காலத்துலதான் ஜான் நாக்ஸ் எழும்பினார், ஜான் டிண்டேல் எழும்பினார், விக்லிஃப் எழும்பினார். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தேசத்தை அசைக்கும் போது அனுகூலமான சூழ்நிலை இல்லை. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு பிறக்கும் போது இந்த பூமியில அனுகுணமான சூழ்நிலை இல்லை. ஏரோது நாட்களிலே பெத்லகேம் என்னும் ஊரிலே என்றுதான் வேதம் தொடங்குகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலும் நீங்கள் எழும்புவீர்களானால் அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது உண்மைனா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அவங்க கிட்ட இருக்கிற அதே பட்டை என் கையில இருக்கு, ஒன்று இல்ல, நீங்க எழும்பி போவீங்கன்னு கர்த்தர் நம்புறா. பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாள்ல எங்களை நம்பி கொடுத்த இந்த ஓட்டத்தை நாங்க ஜெயமா முடிக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எந்த பலவீன பகுதியை இவ்வளவு நாள் விமர்சனம் செய்தார்களோ அந்த பகுதிகள் இனி பலமுள்ள பகுதிகள் என்று சொல்லப்படும்படி எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கடைசியா சொல்றோம், எங்கள் தகப்பன்மார்கள் எல்லாம் அமர்ந்து போனார்கள். அநேக சபைகள் எழும்பி போயிருக்கணும், போகல. ஆனா ஒரு சிறு கூட்டமா இளைஞர்களாகிய நாங்க எழும்பணும்னு நினைக்கிறோம். தயவா நாங்க எழும்பி போக எங்களுக்கு கொஞ்சம் தைரியத்தை, கொஞ்சம் பலத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நிச்சயம் எங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகிற கிரியைகள் நாங்கள் பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் இந்த பிள்ளைகளோடு இசைந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்கப்பா, கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் உயர்ந்திடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 ரொம்ப நன்றி பாஸ்டர். உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் மாத்திரமல்ல, எங்களை உயிர்ப்பித்தது உண்மை. இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து அருமையான நம்முடைய பொது பிதாவுக்காக நம்ம செபிக்க போகிற எல்லாரும் கண்களை மூடி பாஸ்டருக்காக, எங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக
அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக, அவர்களுடைய ஓட்டத்திற்காக, அவர்களுடைய பலனுக்காக நம்ம எல்லாரும் இணைந்து பாஸ்டர் பெயர் கிப்சன் அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பலப்படுத்தணும். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தணும். அவர்களுக்கு தேவையான பலன் பரத்திலிருந்து அருளப்படணும். தேவன் தம்முடைய சத்துவத்தினாலே, தம்முடைய வல்லமையினாலே இந்த நாளிலே அவர்களை இடை கட்டணும். அவர்கள் மேல இருக்கிற அபிஷேகம் பெருகணும். அவர்கள் மேல இருக்கிற கிருபைகள் பெருகணும். அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற அநேக மதில்கள் இடிந்து விழணும். அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் மாறணும். அவர்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். இன்னும் அநேக மக்கள் அவர்களால் சந்திக்கப்படணும். செபிங்க செபிங்க. கர்த்தர் இன்னும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நல்ல சுகத்தினால பலத்தினால கர்த்தர் நிரப்புங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபையா, ஆண்டவரே அருமையான ஆண்டவரே ஐயாவை தாங்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கிருபையினால பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால பலப்படுத்துவீராக. அநேக குடும்பங்கள் வருகிற நாட்களிலே ஆண்டவரே இந்த திருச்சபையிலே ஆண்டவரை இணைக்கப்படுவார்களாக. ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்ந்து பெருகுவதாக, இடங்கொண்டு பெருகுவதாக, இடங்கொண்டு பெருகுவதாக. ஓ, அநேக ஆண்டவரே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவரை சாமுவேலாக ஆண்டவரே அருமையான ஐயாவை நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. இனி வருகிற நாட்களிலே ஆண்டவரே அநேக ஊழியர்களை ஆண்டவரே தகப்பன ஐயா மூலமாக நீர் புறப்பட செய்ய போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே தேசத்துல தலைவர்களை ஐயா மூலமாய் உருவாக்க போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகருக்கு ஆண்டவரே பகிர்ந்தளிக்கப்பட போகிறதற்காய் நன்றி. அதே கிருபை ஆண்டவரே தகப்பன அநேகர் மீது வைக்கப்பட போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்துல இடைகட்டுங்க. உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவையான பலத்தை கொடுங்க. சுகவீனம் பலவீனம் ஆண்டவரே எதுவும் அவர்களை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எல்லா சத்ருவின் கண்ணிக்கும் ஆண்டவரே சத்துருக்களினுடைய ஆண்டவரே இஷ்டங்களுக்கும் ஆண்டவரே இவர்களை ஒப்புக்கொடாதபடிக்கு தேவ கரம் இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. தேவ கரம் இவர்களை ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளுவதாக. அப்பா, அந்த நேரத்துல உங்க கரத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அவர்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க மேல இருக்கிற தரிசனத்தை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுங்கப்பா. கொடுத்த தரிசனத்துல இன்னும் விரைவாய் ஓட ஆண்டவரே தகப்பனே, அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே அதற்கு தேவையான பலத்தை கர்த்தர் கிருபையின் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல எங்கள் மத்தியில கொண்டு வந்து ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே அருமையான ஐயாவை கர்த்தர் மாற்றினீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு மனதார ஆண்டவரே தகப்பனே ஐயாவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அவங்க குடும்பத்துக்காக துதிக்கிறோம். அவங்க சபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க மேல இருக்கிற கிருபைக்காக தரிசனத்திற்காக ஆண்டவரே உம்மை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இன்னும் பெருகட்டும். ஆண்டவரே தகப்பனே, உங்க கிருபை ஐயாவோடு கூட குடும்பத்தோடு கூட சபையோடு கூட அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தரிசனத்தோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உங்க கரத்துல ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கு மறவாதே. ஆமென், ஆமென். Thank you, Pastor. Thank you so much.